டிஎன்பிஎஸ்சி 2024 கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஷின். குரூப் 4 நம்ம போடுற எல்லா கொஸ்டினும் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு 5 கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதில் ஒரு கொஷின் இது கொஞ்சம் நல்லா யோசிக்கிற மட்டும் இந்த ஆன்சர் போட முடியும். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். 30 மாம்பழங்கள் அப்படின்றப்போ 3 மூட்டைன்றப்போ 90 மாம்பழங்கள் எடுத்துகிட்டு போகிறார் 3 மூட்டைக்கு. ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கசாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? இது உங்களுக்கு நான் கிளியராகவே சொல்கிறேன். நம்மளுக்கு இதை போட்டால் தான் வரும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டோல்கேட்டு, 2 டோல்கேட்டு, 3 டோல்கேட்டு, 1 2 3ங்களா? ஒரு டோல்கேட்லேருந்து 30, ரெண்டுத்துலேயுமே 30 இல்லைங்களா? போனோம். மொத்தம் 3 மூட்டையில் 30 பழம் சிக்கல்ட்டு எவ்வளோ பழம் இருக்குது? 90 பழம் இருக்குது. இதை நம்ம கணக்கில் கொடுத்துக்கிற கணக்கே. 3 டோல்கேட் காணணுமா? இப்போ ஃபஸ்ட்டு டோல்கேட் தாங்கும் பொழுதே நம்ம ஒரு மூட்டையாக பிரித்து கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஒரு மூட்டையாக ஒரே மூட்டையில் தான் கொடுப்போம். ஃபஸ்ட்டு இது தாண்டும் பொழுதே கொடுப்போம். 10 × 3 30 கழிஞ்சிரும். அப்புறம் மொத்தம் 2 தான் இருக்கும் இல்லைங்களா? இந்த 2 டோல்கேட்டில் நம்ம 2ஆவது டோல்கேட் போகிறப்போ 3ஆக இருக்கிறப்ப தான் 3 பழம் கொடுத்தோம். இப்போ 2ஆக இருக்கிறப்போ இங்கே பாருங்கள், 15 டோல்கேட்டில் 2 பழம் கொடுத்தாவே 30 முடிஞ்சு போயிடும். அப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு டோல்கேட்டில் 10 கொடுத்துட்டுருக்குறோம், செகண்ட் டோல்கேட்டில் 15 கொடுத்துட்டுருக்குறோம். மொத்தம் எத்தனை டோல்கேட்? 25 டோல்கேட் முடிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் பேலன்ஸ் 5 டோல்கேட் தான் இருக்குது. இப்போ 2 மூட்டை காலி ஆகிட்டுக்குது, இன்னும் ஒரே மூட்டை தான் இருக்குது. நம்மக்கிட்ட 30 பழம் இருக்குது. இந்த 30 பழத்தில் பேலன்ஸ் 5 பழம் தான் நம்ம கொடுக்க வேண்டிய பழம். அந்த 5 மைனஸ் பண்ணால் 25 தான் அந்த சம்மோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு மூட்டைக்கு 30 பழம், 3 மூட்டைக்கு 90 பழமா? 3 டோல்கேட் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டோல்கேட் போகும்போது நீங்கள் ஒரு மூட்டைக்கு ஒரு பழம் சொன்னவொடனே ஒரு மூட்டையில் பிரித்து ஒன்று எடுப்பீங்களா? அப்படி எடுக்க மாட்டோம். டக்குன்னு ஒரு மூட்டை எடுத்து ஒரு டோல்கேட்டுக்கு கொடுத்துருவோம். ஒரு மூட்டையிலேயே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 10 டோல்கேட்டுக்கு 30 பழம் போயிடும். அப்போ இது அப்படியே ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். 2ஆவது போகும்போது நம்ம 3 மூட்டையாக இருக்கிறப்ப தான் நம்ம என்ன சொன்னோம்? 3 கொடுத்தோம். இப்போ 2ஆக குறைஞ்சோன்னா 2 தான் கொடுப்போம். 1ஆக குறைஞ்சோன்னே 1 தான் கொடுப்போம். இப்படி தான் நீங்கள் 2 டோல்கேட் போன அப்புறம் நம்மக்கிட்ட 25 வந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு டோல்கேட் போகிறப்ப 5 தான் பேலன்ஸ் இருக்கும். அந்த 30 - 5 25. இது ரொம்ப சிம்பிளான கொஷின். பட் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சா இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இன்னொரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. இது அப்படியே கூட நெக்ஸ்ட் எக்ஸாமில் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம்.